இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒவ்வொரு யூடியூபருக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கக்கூடியது அவங்களுடைய வாய்ஸ் கிளாரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, ஆடியன்ஸை எப்படி கவர் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். பல விதமான மைக்குகளை பத்தி பார்த்துக்கிட்டு வரும். ஸோ அந்த வகையில் நம்ம Zoom H1n அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரத்யேகமான மைக்கை அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதை தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி வரது மட்டும் இல்லாமல் நல்ல கிளியரான ஒரு வாய்ஸும் கொடுக்க முடியுது. ஸோ அதே வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலர் மைக் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு காலர் மைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மைக்லையுமே அதிகப்படியான ஒரு குவாலிட்டி நம்ம பார்க்கப்பட்ட நிலையில் அந்த அளவுக்கான ஒரு குவாலிட்டி நமக்கு கிடைக்கல. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த மைக்கோடைய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் பார்த்த நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஸ்டார்ட் அப் யூடியூப் சேனலுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு மைக், அதுவும் பட்ஜெட்டுக்குள்ளே வேணும். என்னால் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியல, பட் ஆனால் எனக்கு ஒரு மைக் வேணும், நான் நல்ல நல்ல வீடியோஸு நல்ல நல்ல கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வித் தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரத்யேகமான மைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயாலேருந்து வரக்கூடிய BY-M1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலர் மைக். இது பார்த்தீங்கன்னா கிளிப் லாக் மைக் அப்படின்னு சொல்லலாம். இதை நம்மளுடைய ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணிவிட்டு நம்மளுடைய DSLR இல்லை மொபைல் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அதில் 2 விதமான ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க. அதில் கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பிரத்யேகமான மைக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற அந்த சென்டர் லாக்கிங் சிஸ்டத்தை ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் கேமராவில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேமரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஆடியோ எது மூலமாக ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய ரெக்கார்டிங் ரொம்ப கிளியராகவும் இருக்கும். இந்த பிரத்யேகமான மைக்கில் பார்த்தீங்கன்னா லெவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த லெவலரில் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பேட்ரி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்ரி மூலமாக தான் இந்த பிரத்யேகமான லெவலர் ஒர்க் ஆகுது. இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க மேலே. ஸோ அந்த விண்ட்ஷீல்டு மூலமாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான காற்று என்ன விதமான ஒரு சின்ன அனாயிங்கான ஒரு நாய்ஸ் இருந்தாலும் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா இது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கும். இது ஒரு சூப்பரான விஷயம் கண்டிப்பாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டோடைய விலை என்ன அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விலையை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பற்றின இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். இது பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சூப்பரான மைக், ஆம்னி டைரக்ஷனல் லெவலர் மைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரத்யேகமான ப்ராடக்ட் போயாலேருந்து வருது. ஸோ இந்த போயா கம்பெனியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்பில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா போயா மைக்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் போயா மைக்கை பற்றி நம்ம எந்த ஒரு குறையும் சொல்ல போகிறதில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரத்யேகமான போயா மைக்கை நான் Zoom H1n அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்கோட கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ என்னுடைய கணிப்பு படி இது ஒரு ட்ராப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வெறும் 756 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மினிமம் நீங்கள் 750 ரூபா வச்சிங்கன்னா இந்த சூப்பரான ஒரு லெவலர் மைக்கை வாங்க முடியும். Zoom H1n மைக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா மினிமமாக 6000 rupees வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் பிக் பில்லியன் ஆர் மற்ற ஏதாவது சேலில் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 5500 rupees வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போயா மைக்கை விட Zoom H1n மைக் ப்ரைஸ் ரேஞ்சில் அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டியான ஒரு மைக் அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் உங்ககிட்ட பட்ஜெட் நிறைய இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக Zoom H1n இல்லை அப்படின்னா Blue ET மைக்கை நீங்கள் சூஸ் பண்ணலாம். Blue ET இதெல்லாம் விட டாப்பான மைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் வரும். நீங்கள் நல்ல ஆஃபரில் வாங்கினா கூட மினிமமாக 9,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பிரத்யேகமான போயா BY-M1 மைக் பார்த்தீங்கன்னா 20 feet வரைக்கும் ஒயரோட லென்த்தை என்லார்ஜாக கொடுக்குறாங்க. 20 feet வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய DSLR 2 நம்ம ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய மொபைலில் கனெக்டிவிட்டி பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 feet ஒயரோட லென்த் மட்டும் கொடுக்குறாங்க. இன்னொரு அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாக் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் எந்த விதமான ஒரு டிவைஸ்லையும் 3.5 ஜாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த டிவைஸ்னாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு கிளாரிட்டியை.
அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் சர்டன் டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாய்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கிளியரான ஒரு வாய்ஸ் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பிரத்யேகமான மைக்கு ஒவ்வொரு யூடியூபர் ஸ்டார்ட் அப்புக்கும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோடைய பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய இந்த பிரத்யேகமான வீடியோ கீழவே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஐடியா கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த பிரத்யேகமான வீடியோ மூலமாக இந்த மைக்கை வாங்கணும் அப்படின்னு தோணுதா, இல்லை இந்த மைக்கை வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை என்ன விஷயத்தால நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான டெக் சார்ந்த அன்பாக்சிங் வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் கம்மிங் டேஸில் ரெகுலராகவே வரப்போகுது. ஸோ அதனால் நம்மளோட சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய எந்த ஒரு வீடியோஸும் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரிவிக்கப்படும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான டெக் அன்பாக்சிங்கோடு சந்திக்கிறேன். நன்றி அண்ட் வணக்கம்.